ஸோ கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு. கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட. உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம்ம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து திருப்பதி கோயில் அனுமதிக்கல தரிசனம் செய்ய, இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நாளைக்கு தீண்டாம வந்துருவாங்க, அன்டச்சபிலிட்டி வந்துருவாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தன சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு. இது வரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுயநலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுப்பாங்கிறது நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட் ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகிறதுக்காக ஜனங்களோட பவிஷ்யத்தோட எப்படி விளையாடி இருக்காங்க நீங்க பார்த்திருக்கீங்க. இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவிஎம்ல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த 100 நாள்ல அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல. ஃப்ளட்ஸ் வந்திருக்கு, ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல, சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட். ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ, அது டைவர்ட் பண்ணும். ஸ்டீல் பிளான்ட் பிரைவேட் பண்றாங்க, அது வந்து எல்லா லட்சக்கணக்கான அங்க ஒர்க் பண்றவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிட்டிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்ஆ இருக்கிறவங்க டிப்யூட்டி சிஎம்ஆ இருக்கிறவங்க என்ன செய்யணும், அது மேல என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது, அந்த பேசுற பொய்ய உண்மையாக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்டிடிபி ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம்ஆ முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலைல தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 அன்னைக்கே திருமலா ஈஓ ஷாமல் ராவ் பிரஸ் மீட் வச்சுட்டு இதுல வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னர்ல 4 நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும், 4 கண்டெய்னர்ல வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலான்னு கிளியரா ஒரு ஈஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிடிடி வந்து ஈஓ கண்ட்ரோல்ல இருக்கும். ஈஓல வந்து சேர்மன் கமிட்டி தான் அதுல வந்து மெயின் போர்ஷன், அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு. கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல. தப்பு நடக்கலாம், அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு ஈஓ சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட
நீங்க பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட. உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்பவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார். நீங்க எந்த போட்டோ வேணாலும் பாருங்க, எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ். அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்ல, பயம் இல்ல. சோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும், வெய்யக்கால மண்டபம் திருமலையில அவர் டெஸ்ட்ராய் பண்ணதுனால அதே திருமலையில பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆனாலும் புத்தி வராம மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்றன்னு நினைக்கிறார். ஆனா இன்னைக்கு வந்து ஆந்திரால மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா, அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியரா சொல்றேன், அவங்க சொல்ற ஒவ்வொன்றுமே பொய்யா பேசுறாங்க. இன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல பவன் கல்யாண் சொல்றாங்க, ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல, ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நான் அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன். 2014 அக்டோபர்ல இருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 2014 to 19. அப்ப வந்து அந்த நந்தினி நெய் ஃபர்ஸ்ட் டைம் 306க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல 2015ல வேற ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு வித்திருக்காங்க. யாருக்கு L1 கொடுப்பாங்க, யார் வந்து நெய் எப்படி சர்ஃபரா பண்ணுவாங்க, அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க, டெஸ்ட்ல சரியா இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த கவர்மெண்ட்ல எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு இதுல கிளியரா இருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை 23 ஒரு ஈவோ சொன்னதுக்கு அப்புறம் 2 monthsக்கு அப்புறம் செப்டம்பர்ல தெலுங்கு தேசம் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபேக், ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதுல அனிமல் ஃபேட் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல வச்சாங்க. டிடிடில நடந்தா டிடிடி ஈவோ கூட பேச சொல்லுங்க. ஏன் டிடிபி ஆபீஸ்ல உங்க கட்சி பார்ட்டி ஆபீஸ்ல ஏன் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒருவேளை அது நடந்தா உங்க ஆட்சியில தானே நடந்த மாதிரி. எந்த ஆட்சியில நடந்தாலும் நாங்க ஆட்சியில இருந்தா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் அப்போசிஷனா கத்த முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கும் போது ஏன் அதை பத்தி விசாரணை பண்ணி தண்டிக்காம பிரஸ் மீட் பண்றது, கோயிலுக்கு போய் அந்த படி எல்லாம் கிளீன் பண்றது, இந்த டிராமா ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்களும் பவன் கல்யாணும் மோடி சார் இருக்கும்போது நாங்க வந்து எந்த என்கொயரி வேண்டாம்னு சொல்லலையே. சுப்பாரெட்டி சார் கிளியரா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, இத பத்தி விசாரணை பண்ணுங்க, குற்றவாளிய கண்டுபிடிங்க, அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க சொல்லி அவர் சொல்றாரு. சுப்பிரமணிய சுவாமி அவரும் கேஸ் போட்டிருக்காங்க. சிபிஐ என்கொயரி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா பிரஸ் மீட் டிராமா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா இது என்ன பாலிடிக்ஸ்? ஸோ இது வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸா பிளே பண்ணிட்டு ஸ்டேட்டை நாஸ்தி பண்ணிட்டாரு. இப்போ வந்து மத பாலிடிக்ஸ் பண்றாரு சந்திரபாபு நாயுடு. இது கரெக்ட் இல்ல. திருமலால லட்டுல எந்த விதமான மிக்சிங் இல்ல, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமானது, சனாதன தர்மம்காக நாங்க ஃபைட் பண்றோம்னு சொல்றவங்க சாமியை கும்பிடுறதில்ல, சாமியை நம்புறதில்ல. அவங்க பண்ற வேலைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பவன் கல்யாணோட அப்பா வந்து அவங்க பாட்டி விளக்கு ஏத்துனா அவங்க அப்பா அந்த விளக்குல, சாமிக்கு ஏத்துனா விளக்குல சிகரெட் பிடிப்பாருன்னு பவன் கல்யாண் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அவங்க பிரதர் அண்ணா நாகபாபு கடவுளே இல்லை, இதெல்லாம் ட்ராஷ், கடவுள் ஒரு
பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க. அவரோட ட்வீட்டு பார்க்கலாம், அவரோட வீடியோ நீங்கள் அடித்தாலும் யூடியூப்பில் கிடைக்கும். இதே பவன் கல்யாண் என் பொண்டாட்டி கிறிஸ்டியன், என் பசங்க பாப்டிசம் எடுத்திருக்காங்க, நான் கூட எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ சனாதன தர்மம்னு சொல்லி நாங்கள் ஏதோ தர்மத்தை வந்து ராங்காக பண்ணுறோம், அவங்க கரெக்டாக பண்ணுற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு என்ன ஷாக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு திருப்பதி பொண்ணா திருப்பதி மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டு சாமியை வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த அவரோட பாலிடிக்ஸ், அவர் சர்வைவ் ஆகிறதுக்கு, அவர் பண்ண தப்பு எல்லாமே யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணிட்டாரு. இப்போ ஜனங்க வந்து திருமலா வந்தால் லட்டு வாங்கலாமா வேண்டாமா, இந்த லட்டுல கலந்துருக்கா கலக்கலையா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். நார்த் இந்தியன்ஸு, சவுத் இந்தியாவில் கர்நாடகா, தமிழ்நாடு, இவங்க எல்லாம். ஆந்திராவில் யாரும் நம்ப போகிறது கிடையாது, தெலுங்கானாவில் யாரும் நம்ப மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு. ஏன்னா அவரோட டட்டி பாலிடிக்ஸு கம்பைன்ட் ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க, டிவைடான ஸ்டேட்டில் கூட பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கிளியர் கட்டாக சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணுக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே ஸ்டேட்லேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ராமா ஆடுற பிஜேபி சின்ன சின்ன லீடர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க. ஏன்னா மோடி சாருக்கு தெரியுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், உண்மையிலே தப்பு நடந்திருந்தா நாங்களே கேட்குறோம், சிபிஐ என்கொயரி போடுங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அதுக்கு பரிவேட்சணை பண்ணோம். ஏன்னா அவரோட இதில் தான் நடக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் பில் இருக்குது, விசாரணை பண்ணுங்க, தப்பு பண்ணுறவங்கள தண்டிங்க. நாங்கள் எல்லா கடவுளை வேண்டிக்கிறோம், இந்த சந்திரபாபு நாயுடு நல்ல புத்தி கொடுங்க, அவரால் முடிஞ்ச நல்ல வேலை செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்க ரிசைன் பண்ணிட்டு.